ஒரு 1706 ஜெர்மனிய ப்ரோன் சியகன்பால்க் தஞ்சாவூரின் திராங்கம்பாடியில் தமிழ் பைபிள் மொழிபெயர்ப்பை தொடங்கினார். 1714 புதிய ஏற்பாடு தமிழில் முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 1727 சியகன்பால்க் இறந்த பின் ஹெய்னரிச் பிலுட்சோ மற்றும் பிறர் பணியைத் தொடர்ந்தனர். 1758 பழைய ஏற்பாட்டின் பெரும்பகுதி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1777 ஜோஹன் பிலிப் ஃபெப்ரிஷியஸ் பைபிள் மொழிபெயர்ப்பில் பங்காற்றினார். 1796 ஃபெப்ரிஷியஸ் பைபிளை முழுமையாக தமிழில் மொழிபெயர்த்தார். 1840 திராங்கம்பாடியில் முழு தமிழ் பைபிளின் முதல் பதிப்பு அச்சிடப்பட்டது. 1850 முதல் 1860 வரை பைபிள் சொசைட்டி திருத்தப்பட்ட பதிப்புகளை வெளியிட்டது. 1871 அருட்தந்தை அரவிந்த பாண்டிதர் மற்றும் அசிரியார் பாவாடர் பைபிளை மறுபெயர்த்தனர். 1905 தமிழில் பைபிளின் மறுபதிப்பு வெளிவந்தது. 1940 யூனியன் வெர்ஷன் என்ற பொதுப்பதிப்பு வெளியிடப்பட்டது. 1960 முதல் 1980 வரை பல திருத்தங்களும் அச்சுப்பதிப்புகளும் வெளிவந்தன. 1995 எளிய தமிழில் வேதாகமம் வெளியிடப்பட்டது. 2017 புதிய திருத்தப்பட்ட தமிழ் வேதாகமம் வெளியிடப்பட்டது. இன்றைய நிலை தமிழ் பைபிள் அச்சு பதிப்பு மொபைல் ஆப்கள் இணையத்தில் எளிதாக கிடைக்கிறத மனசு வேணும் இல்ல என்று திருவசனம் செய்தது நமக்கு அவ